அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருமுட்டை ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கான ஒரு சூப்பரான 4 உணவுப் பொருட்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். கரு இம்ப்ளான்ட் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா ஓவலேஷன் முடிஞ்சதுலேருந்து 6லேருந்து 12 நாட்களுக்கு பிறகு வந்து 6வது நாட்கள்லேருந்து 12 நாட்களுக்கு பிறகு வந்து உங்களுக்கு இம்ப்ளான்ட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது எக்கும் ஸ்பெர்மும் சேர்ந்து கரு வந்து பேபியாக கருப்பையில் பதிஞ்சு வளர ஆரம்பிக்கிறதுக்கு பேர் தான் வந்து இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இம்ப்ளான்டேஷன் அதாவது செகண்ட் 15 டேஸ்ன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 15 டேஸ் உங்களுக்கு வந்து ஓவலேஷன் நடக்கும். அடுத்த ஒரு மாதத்தில் அதுக்கடுத்த 15 டேஸ் வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்கும். அந்த இம்ப்ளான்டேஷன் டைமில் என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஆரோக்கியமாக கருப்பு அதிகம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். மெயின் ஃபஸ்ட்டு வந்து கால்சியம் ரிச் ஃபுட் நல்லாவே எடுத்துக்கணும். மோர் எடுத்துக்கலாம் தாராளமாக. சிலருக்கு வந்து பால்லாம் பிடிக்காது. பால் ரெகுலராக எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நல்ல மோர் வந்து டெய்லியும் எடுத்துக்கலாம். கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் இதில் ஜாஸ்தி இருக்குது. ஸோ 15 டேஸும் தொடர்ந்து நீங்கள் மோர் எடுத்துக்கோங்க. கரு இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது பூசணி விதை, அதுக்கப்புறம் வந்து பாதாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு கரு வந்து நிறைய டைம் வந்து பீரியட் ஆகி நிற்காமல் இருந்ததெல்லாம் இந்த பாதாம் ரெகுலராக நம்ம எடுத்துக்க அதில் இருக்கிற செலினியம் மெக்னீஷியம் இந்த சத்தெல்லாம் சேர்ந்து கரு இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாதாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாருமே எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சத்து அதிகம் இருக்கிற ஒன்று. வேக வச்ச வேர்க்கடலையை எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் வறுத்தோ அந்த மாதிரிலாம் சாப்பிடாம வேக வச்ச வேர்க்கடலையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பயம் தேவையில்லை. ரொம்ப ஹெல்த்தியானது. டெய்லியும் சுண்டல், அதுக்கப்புறம் வந்து பூசணி விதை, அதுக்கப்புறம் பாதாம், வேக வச்ச வேர்க்கடலை இதெல்லாம் வந்து ஒரு நாள் வந்து மாறி நீங்கள் எடுத்துக்கிட்டு வரலாம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லோரும் சொல்கிறது போல் பச்சை காய்கறிகள், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து நல்லாவே எடுத்துக்கலாம். அவாய்ட் பண்ண வேண்டியது சில விஷயங்கள். ஜங்க் ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். சுகர் அதிகமாக உள்ள உணவுப் பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் என்ன பண்ணணும்னா இன்சுலின் லெவல் அதிகரித்து உங்களுக்கு சுகர் வெயிட் வந்து அதிகமாக்குறது அந்த மாதிரியான பிரச்சனைகளை உண்டு பண்ணும். வெயிட் கெயின் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுல ரொம்ப சிக்கலாயிருக்கும். இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறப்போ தான் வெயிட் கெயின் ஆகும். அதனால் இதை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியான உணவுப் பொருட்களை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னாவே போதும். சீக்கிரம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். நான் சொன்ன மாதிரி பூசணி விதை வந்து சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். பூசணி விதை, ஆலிவ் விதை இதெல்லாம் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது தெரியும். ஆல்ரெடி நம்ம சேனலில் அதை பற்றின வீடியோஸ் போட்டிருக்கோம். இர்ரெகுலர் பீரியட் ப்ராப்ளம், பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் இந்த சீட் சைக்கிளை ஃபாலோ பண்ணுறப்போ சீக்கிரம் வந்து இந்த பிரச்சனைகளாம் சரியாகி ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க, ரொம்ப நாள் ஆகும், சில சின்ன ப்ராப்ளம்ஸ்னால உங்களுக்கு கிடைக்கிறதில்ல அப்படின்னா நம்ம சிம்பிளான ஹோம் ரெமெடிஸை ஃபாலோ பண்ணினாவே போதும். லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்ம மாறணும் அப்படின்னாவே போதும். சீக்கிரம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். அதாவது ஸ்கேன் அதில் எல்லாம் பார்த்து உள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஹோம் ரெமெடி மூலமாகவே நம்மளால் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிக்க முடியும். சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த 4 ஃபுட்டை மறக்காமல் எடுத்துக்கோங்க. மோர், அதுக்கப்புறம் பூசணி விதை, வேர்க்கடலை, அதுக்கப்புறம் வந்து சுண்டல், பாதாம் இந்த 5 மட்டும் வந்து ஓரளவுக்கு அந்த 15 டேஸ் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கரு நல்லா இம்ப்ளான்ட் ஆகி கருப்பதிதல் வந்து நடக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய வந்து ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.